ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். நான் உங்கள் ஆதித்தன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிட்வே லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கே வந்துருக்குறோனாக்கா, காவேரிப்பட்டினம் சண்முக செட்டி தெருவில் எழுந்தடிக்கும் ஸ்ரீ தாண்டவேஸ்வர சமேத ஸ்ரீ பூங்காவனத்தம்மன் ஆலயத்துக்கு வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கிறோனாக்கா, இந்த கோயில் கும்பாபிஷேகம் முடிந்து 2 வருடம் முடிந்து 3வது வருடம் ஆண்டு விழா நடைபெறுகிறது. 3வது வருடம் ஆரம்பம். அதனால் வருடம் ஆண்டு விழாவை சிறப்பாக செய்கிறார்கள். அதனால் இன்றைக்கி ஆண்டு விழா. அம்மனுக்கு 3வது வருடம் கோயிலில் ரொம்ப விசேஷம், யாகங்கள், சங்கு அபிஷேகம், 108 சங்கு அபிஷேகம் மற்றும் சிறப்பான அபிஷேகங்கள்லாம் செஞ்சு ரொம்ப பிரசாதம் அன்னதானங்கள்லாம் வழங்குறாங்க. சாயந்தரம் நல்லா சாமிக்கெல்லாம் சிறப்பான அலங்காரங்கள்லாம் செஞ்சு சிறப்பான தீபாராதனை மற்றும் சங்கு அபிஷேகம், கலசாபிஷேகம், நல்லா சிறப்பான யாகங்கள்லாம் வளர்த்து நல்லபடியாக செய்கிறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்து அம்மனுடைய அருளை பெற்று சொல்லுங்கள் மக்களே. கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோவை. முதல் முறையாக பார்க்குறவங்க பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம் மக்களே. இந்த வீடியோவுக்கு எனக்காக ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். எப்படி இருக்குதுன்ற கண்டிப்பாக சொல்லுங்கள். பாருங்கள், இவர் தான் அமல்ராஜ். பம்பை, இசை எல்லாம் செய்து இந்த கோயிலுக்கு அழகு சேர்ப்பவர், சிறப்பு சேர்ப்பவர். இவருக்கு நன்றி. இதே போல் எல்லா கோயில்களுக்கு வரும் அனைவரும் பக்தர்களும் வந்து அம்மனுடைய அருளை பெற்று செல்லுங்கள் மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் எல்லா வீடியோவும் எது எப்படி இருக்குதுன்றது கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சரி மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அலங்காரம்லாம் ரொம்ப சிறப்பாக, யாங்கெல்லாம் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். ஓகே, பாய். விலையை குறைக்க சொல்லி ஒரு 80 லட்ச ரூபாயா குறைக்க சொல்லி போட்டு சகோதரர்கள்
கட்டி ஆயிடலாமா போதும் இவ்வளோ தலை தாளிக்கணுமா தாளிக்கணுமா நைட்டு மசாலா அரைச்சது இதுக்கு தானா சூப்பரில் பார்த்துக்கலாம் ரெடிமேடாக வாங்குறோம் நீங்களே அரைச்சிக்கிறீங்க நானே அரைச்சிருக்கேன். வடகமா வணக்கம். கும்பிட்டு போடு என்ன டிரைவர் கர்நாடக டிரைவர் மாதிரி டிரைவர் மாதிரி இல்லை नमो नमः स्वाहा ओम ह्रीं योगिनी योगिनी योगेश्वरी योगाभयंकरी सकलस्थापनदंगमस्के मम हृदयमुखमश्माकर्ष्याकर्ष्ये नमो नमः स्वाहा ओम ह्रीं योगिनी योगिनी योगेश्वरी योगाभयंकरी सकलस्थापनदंगमस्के मम हृदयमुखमश्माकर्ष्याकर्ष्ये नमो नमः स्वाहा ओम ह्रीं योगिनी योगिनी योगेश्वरी योगाभयंकरी योगाभयंकरी सकलस्थापनदंगमस्के मम हृदयमुखमश्माकर्ष्याकर्ष्ये नमो नमः स्वाहा ओम ह्रीं योगिनी योगिनी योगेश्वरी योगाभयंकरी सकलस्थापन ओम गं दुर्गे भगवते मनोग्रह मदमद चित्तापसाद्य रुत्साद्य रुत्साद्य तले मुंबरे இப்படி அப்படி சுத்து அப்படி சுத்து குடமதட்டி அவன் தரன கந்துட்டு நாசே ஃபட் ஸ்வாஹா போங்க அங்க போ வாப்பா வாப்பா யார் வீணா. வாங்க ओम गं दुर्गे भगवते मनोग्रह मदमद चित्तापसाद्य रुत्साद्य रुत्साद्य अधिदृष्टि सर्वदृष्टि परदृष्टि कुरुदृष्टि कुटुंबदृष्टि व्यापारदृष्टि सकलविध कंत्रिदृष्टि नासे नासे फट स्वाहा தலை 3 முறை சுற்றி இப்படி அப்படிங்க ரெண்டு ओम धम दुर्गे भगवते मनोग्रह मदमद जिह्वापसासे रुत्साद्य रुत्साद्य अधिदृष्टि सर्वदृष्टि परदृष्टि कुरुदृष्टि कुटुंबदृष्टि व्यापारदृष्टि सकलविध कंत्रिदृष्टि नासे फट स्वाहा ओम धम दुर्गे भगवते मनोग्रह मदमद जिह्वापसासे रुत्साद्य रुत्साद्य अधिदृष्टि सर्वदृष्टि परदृष्टि कुरुदृष्टि कुटुंबदृष्टि व्यापारदृष्टि सकलविध कंत्रिदृष्टि नासे नासे फट स्वाहा ओम धम दुर्गे भगवते मनोग्रह मदमद जिह्वापसासे रुत्साद्य रुत्साद्य अधिदृष्टि सर्वदृष्टि परदृष्टि कुरुदृष्टि कुटुंबदृष्टि व्यापारदृष्टि सकलविध कंत्रिदृष्टि नासे नासे फट स्वाहा ओम धम दुर्गे भगवते मनोग्रह मदमद जिह्वापसासे रुत्साद्य रुत्साद्य अधिदृष्टि सर्वदृष्टि परदृष्टि कुरुदृष्टि कुटुंबदृष्टि व्यापारदृष्टि सकलविध कंत्रिदृष्टि नासे नासे फट स्वाहा ओम पिशाचत्वजाय विद्महे स्वाहा எல்லாம் எடுத்து போட்டேன் இங்க கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் மழை எல்லாம் எடுத்து போட்டு दृष्टि परदृष्टि कुरुदृष्टि कुटुंबदृष्टि व्यापार सकल नासे नासे फट स्वाहा अक्का போட்டதுக்கு அப்புறம் நீ போடு ओम धम दुर्गे भगवते मनोग्रह मदमद जिह्वापसासे रुत्साद्य रुत्साद्य अधिदृष्टि सर्वदृष्टि परदृष्टि कुरुदृष्टि कुटुंबदृष्टि व्यापारदृष्टि सकलविध कंत्रिदृष्टि नासे नासे फट स्वाहा
ओम धम दत्केलगमदे मनोकरगमदमदे जिह्वासासि रुत्सादि रुत्सादि आदिदृष्टि सर्वदृष्टि परदृष्टि गुरुदृष्टि कुर्मदृष्टि व्यापारदृष्टि सकलविध कंकृति विषयं नासे नासे फट् स्वाहा जयंती काली मंगला काली भद्रकाली कपालिनी दुर्गा शिवा शिवा दात्रे स्वाहा स्वदा नमो नमः स्वाहा ओम धम प्रसुताय धीमहि तन्नो शिव प्रचोदयात् स्वाहा शिवाय देवाय नमो नमः ओम सत्यो जातं प्रपद्यामि सत्यो जाताय वै नमो नमः भवे भवेनादि भवे भवोद्भवाय स्वाहा वामदेवाय नमो ज्येष्ठाय नमः श्रेष्ठाय नमः रुद्राय नमः कालाय नमः कलविकरणाय नमः बलविकरणाय नमः बलप्रमदनाय सर्वभूतनाय नमो नमः स्वाहा ओम अघोरेभ्यो तघोरेभ्यो घोरघोरधरेभ्यः सर्वेभ्यो सर्वेभ्यो नमस्ते अस्तु रुद्रभ्यः स्वाहा ईशान सर्वविद्यानां ईश्वरिकं सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मण्योधिपति ब्रह्मा शिवोम सदा शिवम हे स्वाहा ओम तन्मकेशाय विद्महे वाक्शुद्धाय धीमहि तन्नो शिव प्रगम गणपतये वरवरद सर्वजनमीयशमाणाय स्वाहा ओम श्रीं क्लीं क्लां क्लौं गं गणपतये वरवरद सर्वजनमीयशमाणाय स्वाहा ओम श्रीं क्लीं क्लां क्लौं गं गणपतये वरवरद सर्वजनहरणिशम् अनेकदन्तं भक्तानाम् एकदन्तोपास्महे स्वाहा ओम गजाननं भूतगणादिसेवितं कवित्रजम्बूफलसारवक्षसं उमासुतं शोकविनाशकारणमां विघ्नेश्वरपादं गजमहागणपतये स्वाहा ओम तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो तापये स्वाहा ओम उत्तिष्ठ पुरुष हरित पिंगललोकितांच सर्वाभिष्टं देहि देहि तापये स्वाहा ओम गं गणपतये स्वाहा ओम आदिपूज्याय देवाय तन्दमोदकधारिणे वल्लभा प्राणकान्ताय श्रीगणेशाय मंगलं स्वाहा ओम अगजानन पद्मार्कं गजानन महारणिशम् अनेकदन्तं भक्तानाम् एकदन्तोपास्महे स्वाहाकदेकमवामवेकविन्नापमस्त्रवस्तनं ज्येष्ठराजं ब्रह्मणा ब्रह्मण्यसुतः आणशृण्वन्नोदवीसितसाधके स्वाहा ओम गणानां त्वा गणपदेकमवामवेकविन्नापमस्त्रवस्तं ज्येष्ठराजं ब्रह्मणा ब्रह्मण्यस्वेकविन्नापमस्त्रवस्तनं ज्येष्ठराजं ब्रह्मणा ब्रह्मण्यस्पदानशृण्वन्नोदवीसितसाधके स्वाहा ओम गणानां त्वा गणपदेकमवामवेकविन्नापमस्त्रवस्तं ज्येष्ठराजं ब्रह्मणा ब्रह्मण्य स्वाहा ओम नमो व्रातपदगे नमो गणपतगे नमः प्रमदपदगे नमस्ते अस्तु लंबोदराय एकदंताय विघ्नविनाशिने शवसुदाय श्रीवरणोपये नमः स्वाहा ओम आदिपूज्याय देवाय तन्नमोदकधारिणे वल्लभा प्राणकान्ताय श्रीगणेश एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् नमः स्वाहा करस्ते कदलीशूदे वनचक्षुकमलहं बालसूर्यकृपाकारं वन्दे बालगणाधिपं नमो नमः स्वाहा परिमिदावदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वां मूलाधारविदोऽसि नित्यं त्वां शक्तित्रयात्मकः त्वां योगिनः ध्यायन्ति नित्यं स्वाहा त्वं ब्रह्मा इंद्रुद्ररूपं आदर्शं प्रमुखिदा शक्तिः शैशारणेश विद्या कनकर्षिः विश्वगायत्री शब्दः गं गणपतिदेवाय स्वाहा गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा ओम नमो व्रातपदगे नमो गणपतगे नमः प्रमदपदगे नमस्ते अच्युतंबोधराय एकदंताय विघ्नविनाशिने शिवसुदाय श्रीवर्णमूर्तये नमः स्वाहा भद्रं कर्णेभिः शृणुयाम देवा
கருத்து தள்ளி விட महावम गणपति महावम तरुण गणपति महावम नाध्यात्म गणपति महावम वल्लभ गणपति महावम षोडश महागणपत्यासनाय महावम धर्माय महावम ज्ञानाय महावम वैराग्याय महावम ऐश्वर्याय महावम पद्माय महावम पद्मक्षोभरे ग्लाम त्वं गणेश्वर गणनायकाय नमो नमः प्रातःपूजा आवाह्यादि अध्यमादि महाश्री तांडेश्वर शिवमूर्तये नमो नमः महाश्री पुंगाव पुष्पवनांबिका समेत तांडेश्वर शिवमूर्तये नमः विरणाः शिवाग्निः अग्निमादि तत्त्वा ओम हां शिवाय नमः सिद्धकराय नमः लालादाख्याय नमः पिनाकणे नमः सस्यशेखराय नमः बपाय नमः गुणशम அவர் குடிக்கிற மாதிரி கையில தண்ணி கொஞ்சமே போனா கூட தண்ணி போகும் இப்போ அந்த மண்ணில் வீச்சு தண்ணி ரிவர்ஸ் ஆகும் உடனே வீச்சு கல்ல அவ்வளோதான் யார் யார் தான் அவங்களுக்கு கொடுத்துருங்க பொருள் வந்துருச்சு இதில் வச்சுக்கோக்கா வாங்கிட்டியா இப்போ எல்லாரும் கொடுத்துருங்க எல்லாருக்கும் शत्रुभी परहे அப்படியே வாடி நான் கூட்டு வந்துடுவா
என்னப்பனல்லவா எங்காயும் அல்லவா என்னப்பனல்லவா எங்காயும் அல்லவா என்னப்பனல்லவா என்னப்பனல்லவா என்னாளுடைய சிவனே போற்றி கம்மல் துறையின் தாய் போற்றி பெண் உருவானாய் போற்றி கை கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போ அண்டாவே வச்சுக்காங்க ஒரு அண்டா இல்லை சாமி காலி பண்ணிட்டு நம்ம சங்கு வைக்கிறது தட்டாது
அப்படியே போட்டு அங்க வாங்கக்கூடாது. நிதானமா வாங்கி நிதானமா இருக்கணும். உடஞ்சிருச்சுன்னா இதாகாது. முன்னாடி உட்காரு அங்க வேணாம் பின்னாடி இருக்கு. அப்படி போட்டு அடுக்கு அப்படியே அவங்களே கூட வாங்கி கொடுத்துட்டே போட்டுட்டா ஒன்றும் தப்பு இல்லை. நீ அவங்களே கொடுத்துட்டு அவங்களே வாங்கி கொடுத்தா நீ அடிக்க கூடாது. அப்படியா? நம்மளே எடுத்து அவங்க யாரும் வரலையாம்மா? வாங்கிக்கூட அவ்வளோதான் முடிச்சா வாங்கிக்கோ அடிக்கும். சரி ரெடியாகு போகலாம். சண்டாபிஷேகம் நடக்குது கோயிலில். செம்பு வாங்கி கையில் கொடுத்துருக்கோம். கரெக்டாக முள்ள அடிக்கணும்ப்பா. உடனே வேண்டியிருக்கும். எல்லாம் இங்க ஒரு இடத்துல நிக்க முடியுமா? சுத்தி வந்தா அழிஞ்சிருந்தவா எவ்வளவு நேரத்துல வந்து பாருங்க. अमरावती देवी घोषणामहं प्रवर्ते महादेव வாங்கி கொடுத்துருவோம். ஒவ்வொன்றும் போட்டு அப்புறம் எடுத்து கொடுத்துருவாங்க. சுத்தின்னு தான் வரணும். ஏய் சுத்தின்னு வரட்டும். 3 சோத்து கொம்புறா. அதே வாங்கி கொடுத்து தண்ணி போற மாதிரி काली हेमवदे शिवा नयनी कार्तिकायनि मेरवि शाभित्रेण भयभणाशबद्रीं शान्ताज चित्रदेवतामूर्ति श्रीराजराजेश्वरी அதை வாங்கி கொடுத்துருங்க. राजेश्वरी कमलालय प्रसिद्ध प्रसिद्ध சுத்தி வாங்கம்மா. ஆயிடுச்சா? சுத்து வீட்டுல இருக்கணும். லட்சுமி வீட்டுல இருந்தா வேற எந்த தெய்வத்துடைய அனுகூலம் தேவையில்லை. பொங்காந்தமா அனுகூலம் தேவையில்லை. லட்சுமி இருந்தா காரணம் ஏன் ஐயோ கிடையாது. எங்க வீட்டுல லட்சுமி இருக்கா? லட்சுமி இருந்தா வீட்டுல என்ன தேவையில்லை அப்படின்னு ஏன் சொல்றான் அப்படின்னா, லட்சுமி கடாட்சி லட்சுமி இருக்கிற இடத்துல தரித்திரம் வராது. பெண்களுடைய முடி ஒரு முடி வீட்டுல உள்ள தரித்திரம் வந்துடும்.
ஆண்களுடைய ஒரு முடி இருந்தால் கூட தடுத்துரும். முடி விழுந்தால் வீட்டில் தடுத்துரும். அப்போ லக்ஷ்மி கடாட்சி இருந்தால் தடுத்துரும் வராது, எந்த ஒரு கஷ்டமும் வராது, எந்த ஒரு சங்கடமும் வராது. அம்பாள் நம்ம பூங்காவனத்தம்மன்லாம் கேட்டதை கொடுக்கும், கேட்காத நேரத்தில் தண்டனையும் கொடுக்கும். ட்ரில் மாஸ்டர் மாதிரி இருந்தாமல். ஆனால் லக்ஷ்மி இருந்தால் வீட்டில் எப்பவுமே ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம். அது மாதிரி லக்ஷ்மி கடாட்சி எப்பயுமே வந்து இந்த கோயில் சார்ந்தவர்களும் கோயில் நிர்வாகிகளுக்கும் கோயிலுக்கும் லக்ஷ்மி அனுகிரகம் வேணும். அம்பாளுக்கே லக்ஷ்மி அனுகிரகம் வேணும். ஒரு திருவிழா நடத்தணும், ஒரு பண்டிகை நடத்தணும், ஒரு பூஜை பண்ணணும், ஒரு அபிஷேகம் பண்ணணும், எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருக்கிறது பொருள். அந்த பொருள் வாங்கணும்னா லக்ஷ்மி கடாட்சி தனம், காசு பணம் வேணும். அந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலை நெருக்கடிகள் யாரும் சந்திக்காம அன்னைக்கு தேவைங்கிறது எல்லாமே அன்னைக்கு அம்பாளுடைய அனுகிரகத்தால் வழிவிட்டு கிடைச்சிட்டே இருக்கணும். வீட்டில் தனம், தானியம், சொல்வாக்கு, செல்வாக்கு எல்லாம் லக்ஷ்மி கடாட்சி இருந்தால் கிடைக்கணும். அதனால இந்த கோயிலை சார்ந்தவர்கள், கோயில் நிர்வாகிகள், கோயில் பக்தர்கள் எல்லாருக்கும் லக்ஷ்மி பரிபூர்ண அனுகிரகம் பண்ணணும். சுக்கிர பகவானுடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு வேண்டிக்கணும். ஓம் அஸ்மத்பஜா வித்மஹே தனுர் அஸ்தாயுமஹே தன்னோஹ சுக்ர பிரச்சோதயாத் நம ஸ்வாஹா. எல்லாருமே அடுத்தது பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான். சனி பகவானுடைய ஆசீர்வாதம் இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? தொழில் நல்லா நடக்கும். லேபர்ஸ் எல்லாம் லீவ் போடாமல் கரெக்டாக வருவா. சனி பகவான் 100% கொடுக்கணும், இவங்களுக்கு 1% கொடுக்கணும். பிரிச்சு அளவெடுத்து கொடுக்கறது யாருன்னா சுக்கிர பகவான். கஷ்டம் தீர்க்கிறதுக்காக ராகு காலத்தில் விளக்கம் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல மருந்து மாத்திரை, நல்ல டாக்டர், இந்த மாதிரி ஆலோசனை எல்லாம் கிடைக்கும். பிள்ளைகள் யாராவது ஒருத்தர் டாக்டருக்கு படிச்சாங்கன்னா ராகு பகவான் ஆசீர்வாதம் இருந்தால் சீக்கிரம் நல்லா டாக்டர் ஆகுவாங்க, நல்ல கைராசியான டாக்டர் ஆகுவாங்க. ராகுடைய ஆசீர்வாதம் இருந்தால் வேண்டிக்கோங்க. நம்மளுடைய தெய்வம் வந்து பூங்காவனத்தம்மன். நம்மளுடைய குல தெய்வம் பூங்காவனத்தம்மன் இருக்கக்கூடிய கோயில் பூங்காவனத்தம்மன். இந்த அம்பாளுடைய ஆசீர்வாதம் போதும். ராகுடைய ஆசீர்வாதம் இருந்தா நல்லது நடக்கும், கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும். தான் ராகுவாரத்தை விளக்கு போடுறாங்க. ராகுவாரம் வேண்டிக்கோங்க. ராகு நல்ல நல்லதான விஷயத்தெல்லாம் கொடுப்பாரு. நிறைய ஆசைகள்லாம் கொடுக்காம நேர்மையான ஆசைகள், நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள், வீடு நம்மளை தேடி யோகங்கள் இதெல்லாம் கொடுப்பாரு. வேண்டிக்கோங்க. ஓம் சோகதந்தாய வித்மஹே உக்ரரூபாய தமஹே தன்னோஹ ராகு பிரச்சோதயாத் நம ஸ்வாஹா. ராகு கிரகாய நமஹ. அதிதேவதா, பிரத்யதி தேவதா, நட்சத்திர தேவதா, சகிதா தேவதாய நமஹ. அடுத்தது பாத்தீங்கன்னா கேது பகவான். சனி, அர்த்தராட்டம சனின்னு சொல்லக்கூடிய சனி தோஷங்கள்லாம் வந்துச்சுன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில வந்து ஒருத்தர் நேர்மையாகறான்னு அர்த்தம். சனி பகவானுடைய தசாபுத்தி இருந்தோ, சனி பகவானுடைய அனுகிரகம் இருந்தோ, சனி பார்வை இருந்தோ, இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒருத்தர் நேர்மையாகறான், ஒழுக்கமாகறான்னு அர்த்தம். அதுதான் சனி பகவானுடைய அனுகிரகம் இருந்தா ஒருத்தன் தவறு செய்ய மாட்டான். செஞ்ச தவறு அனுபவிக்கிறப்ப இன்னொரு தவறு செய்ய மாட்டான். அதனால சனி பகவானுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்குமே கிடைக்கணும். அவருடைய சனி தோஷங்கள் வரும்போது அதிக கஷ்டங்களை தாங்குற அளவுக்கு எங்களுக்கு வலுக்கும் சனி பகவானை வேண்டிக்கோங்க. ஒரு தொழில் நல்லா நடக்கணும் அப்படின்னா நிர்வாகிகள், இந்த பண்டிகையுடைய விழா ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாம் சேர்ந்துப்பாங்க. சேர்ந்து இதே மாதிரி வருடம் நல்ல ஆண்டு விழாலாம் சொல்லி சிறப்பாக செய்யணும். சங்காபிஷேகம் செஞ்சு, சங்காபிஷேகம் செஞ்சு என்ன பண்ணலாம், லட்சுமி கடாட்சி நிறைய வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும். இந்த மாதிரி நிறைய பூஜைகள்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணி சுவாமிக்கு இடைவிடாம தடைகள் இல்லாம நல்லா செஞ்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணி இந்த பூர்ணாவதியை அந்த சென்டர்ல வைக்கணும். லேடிஸ்லாம் ஒரு பக்கம் நின்றுக்குவாங்க, ஜென்ஸ்ல ஒரு பக்கம் நின்றுக்காங்க, தட்டை தொட்டுக்காங்க. ஏதாவது ஒருத்தர் அந்த மூட்டையோட எடுத்து சென்டர் வைங்க. வாசனை தொட்டுக்கோங்க, ஆளுங்க தொட்டுக்கோங்க, ஒன்றா மூட்டையை தோணும். நல்லா அப்படியே தொட்டுக்கோங்க கையை. அப்படியே அவரு தொட்டுக்கோங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளாம் கம் கணபதயே வரவரத சர்வஜன்மி வஸ்மானாயோ ஷட் ஸ்வாஹா. வணங்காம போட்டா இல்லாத தடை கூட உருவாக்கி கொடுத்துறாரு. அதனால கேதுடைய அறிவுறும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க. நிலையான புத்தியில பசங்க செயல்படணும். ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல வளையிறது, திடீர்னு இடிக்கிறது,
நிலையான எண்ணத்துல புத்தி கவனம் எல்லாம் ஒரு செயல்முறை இருந்தாதான் அந்த காரியம் செதறாம அங்க நடக்கும். கோயில் நிர்வாகத்துடைய நிர்வாகம் என்ன அப்படின்னா கோயில் வளர்ச்சி, கோயிலை சார்ந்தவங்களுக்குலாம் நல்லா ஒரு அனுகிரகம் ஆகணுன்றதுக்காக ஒரே குறிக்கோளோட செய்யறாங்க. அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் கேதுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க. ஓம் சித்ரவர்ணாய வித்மஹே சர்வரூபாய தீமஹி தன்னோஹ கேது பிரச்சோதயாத். நமः ஸ்வாஹா. கேது கிருகாய மகாதி தேவதா பிரத்யதி தேவதா நட்சத்திர தேவதா சகிதா தேவதாய நமோ நமः. கடைசியாக பூர்ணாவதி. இந்த பூர்ணாவதி எடுத்து தருங்க. எல்லாம் நிவாசிங்க வீட்டுல இருக்கணும். லட்சுமி வீட்டுல இருந்தா வேற எந்த தெய்வத்துடைய அனுகிரகம் தேவையில்லை, பொங்காந்தமா அனுகிரகம் தேவையில்லை. லட்சுமி இருந்தா காரணம் ஏன் ஐயோ கிடையாது. எங்க வீட்டுல லட்சுமி இருக்கா? லட்சுமி இருந்தா வீட்டுல என்ன தேவையில்லை அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா லட்சுமி கடாட்சி லட்சுமி இருக்கிற இடத்துல தரித்திரம் வராது. பெண்களுடைய முடி ஒரு முடி வீட்டுல உள்ள தரித்திரம் வந்துடும். ஆண்களுடைய முடி ஒரு முடி இருந்தா கூட தரித்திரம். முடி விழுந்தா வீட்டுல தரித்திரம். அப்ப லட்சுமி கடாட்சி இருந்தா தரித்திரம் வராது, எந்த ஒரு கஷ்டமும் வராது, எந்த ஒரு சங்கடமும் வராது. அம்பாள் நம்ம பூங்கானத்தம்லாம் கேட்டதை கொடுக்கும், கேட்காத நேரத்தில் தண்டனையும் கொடுக்கும். ட்ரில் மாஸ்டர் மாதிரி இருந்தாம. ஆனா லட்சுமி இருந்தா வீட்டுல எப்பவுமே ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம். அந்த மாதிரி லட்சுமி கடாட்சி எப்பயுமே வந்து இந்த கோயில் சார்ந்தவர்களும் கோயில் நிர்வாகிகளுக்கும் கோயிலுக்கும் லட்சுமி அனுகிரகம் வேணும். அம்பாளுக்கே லட்சுமி அனுகிரகம் வேணும். ஒரு திருவிழா நடத்தணும், ஒரு பண்டிகை நடத்தணும், ஒரு பூஜை பண்ணணும், ஒரு அபிஷேகம் பண்ணணும், எல்லாத்துக்குமே ஆதாரமா இருக்கிறது பொருள். அந்த பொருள் வாங்கணும்னா லட்சுமி கடாட்சி தனம், காசு பணம் வேணும். அந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலை நெருக்கடிகள் யாரும் சந்திக்காம அன்னைக்கு தேவைங்கிறது எல்லாமே அன்னைக்கு அம்பாளுடைய அனுகிரகத்தால வழிவிட்டு கிடைச்சிட்டே இருக்கணும். வீட்டுல தனம், தானியம், சொல்வாக்கு, செல்வாக்கு எல்லாம் லட்சுமி கடாட்சி இருந்தா கிடைக்கணும். அதனால இந்த கோயிலை சார்ந்தவர்கள், கோயில் நிர்வாகிகள், கோயில் பக்தர்கள் எல்லாருக்கும் லட்சுமி பரிபூர்ண அனுகிரகம் பண்ணணும். சுக்கிர பகவானுடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு வேண்டிக்கணும். ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோஹ சுக்ர பிரச்சோதயாத். நமः ஸ்வாஹா. எல்லாருமே அடுத்தது பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான். சனி பகவானுடைய ஆசீர்வாதம் இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? தொழில் நல்லா நடக்கும். லேபர்ஸ் எல்லாம் லீவ் போடாம கரெக்டா வருவா. சனி பகவான் கஷ்டம் தீர்க்கிறதுக்காக ராகு காலத்துல விளக்கம் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல மருந்து மாத்திரம், நல்ல டாக்டர், இந்த மாதிரி ஆலோசனை எல்லாம் கிடைக்கும். பிள்ளைகள் யாராவது ஒருத்தர் டாக்டருக்கு படிச்சாங்கன்னா ராகு பகவான் ஆசீர்வாதம் இருந்தா சீக்கிரம் நல்லா டாக்டர் ஆகுவாங்க, நல்ல கைராசியான டாக்டர் ஆகுவாங்க. ராகுடைய ஆசீர்வாதம் இருந்தா வேண்டிக்கோங்க. நம்மளுடைய தெய்வம் வந்து பூங்காவனத்தம்மன். நம்மளுடைய குல தெய்வம் பூங்காவனத்தம்மன் இருக்கக்கூடிய கோயில் பூங்காவனத்தம்மன். இந்த அம்பாளுடைய ஆசீர்வாதம் ராகுடைய ஆசீர்வாதம் இருந்தா நல்லது நடக்கும், கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும். நல்லா ராகுவாரத்தை விளக்கு போடுறாங்க. ராகுவான் வேண்டிக்கோங்க. ராகு நல்ல நல்லதான விஷயத்தெல்லாம் கொடுப்பாரு. நிறைய ஆசைகள்லாம் கொடுக்காம நேர்மையான ஆசைகள், நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள், வீடு நம்மளை தேடி யோகங்கள் இதெல்லாம் கொடுப்பாரு. வேண்டிக்கோங்க. ஓம் சூகதந்தாய வித்மஹே உக்ரரூபாய தீமஹி தன்னோஹ ராகு பிரச்சோதயாத். நமः ஸ்வாஹா. ராகு கிரகாய நமः அதிதேவதா பிரத்யதி தேவதா நட்சத்திர தேவதா சகிதா தேவதாய நமः. அடுத்தது பாத்தீங்கன்னா கேது பகவான்.